விநாயக பெருமானை பிடிக்காத குழந்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி விநாயகருக்கும் குழந்தைகள்னா ரொம்பவே பிடிக்கும். குழந்தை உள்ளம் கொண்ட விநாயக பெருமானை வழிபட நாம் மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய ரொம்பவே மெனக்கெட்டு படையல்களிட்டு பூஜைகள் செய்வோம். ஆனால் விநாயகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சிறு அருகம்பில்லை தந்தாலுமே ரொம்பவே குஷியாயிடுவார். அதுலேயும் பெரியவங்க அவரை வணங்குறத விட சின்ன குழந்தைங்க வேண்டுதல் வச்சு அவரை வணங்கினா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நாம் மற்ற தெய்வங்களை பார்க்க கோயில்களுக்கு ரொம்ப தூரம் மலை ஏறி சென்று பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் மற்ற தெய்வங்களை வணங்கும் போது வரிசையில் நின்று ரொம்ப நேரம் காத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கும். ஆனால் விநாயகர் நமக்காக அரச மரத்தடியிலிருந்து அருள் பாலிப்பார். அதே போல் மற்ற தெய்வங்களுக்கு உருவப்படம் சிலைன்னு வச்சு வழிபடுவோம். விநாயகரை மட்டும்தாங்க நாம் ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் அது விநாயக பெருமான் தான். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க விநாயகர் சதுர்த்தி அன்று நல்ல படிப்பு வரணும்னு விநாயகரிடத்தில் அன்போடு கேட்டுக்கங்க. கண்டிப்பாக அதை விநாயகர் நிறைவேற்றி வைப்பார். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.